தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கோரும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் மாசி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கிலம் 26ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை, திரியோதசி திதி காலை 10:18 வரை உள்ளது. பின் சதுர்தசி திதி. இன்றைய நட்சத்திரம் திருவோணம், மாலை 4:51 வரை உள்ளது. பின் அவிட்ட நட்சத்திரம். சித்த யோகம் மாலை 4:51 வரை உள்ளது. பின் மரண யோகம். இன்று ஸ்ரீ மகா சிவராத்திரி. சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள் நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு சிவபெருமானுடைய அருளை பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்று சுபமுகூர்த்த நாள். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரை புதன் ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. குரு ஓரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை. சுக்கிர ஓரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி. சூரியன் 11. சிலருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். சிலருக்கு தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். தந்தை வழி உறவினரால் சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க காரியங்கள் சுலபமாக முடியும். அரசாங்க பதவியில் உள்ளோருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். புதன் 11. சந்தோஷம் மிகும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். மாணவர்கள் பரீட்சைக்கு மும்முரமாக படித்து தேறுவர். எல்லா வகையிலும் அவர்களுக்கு ஏற்றதொரு காலமாக அமையும். சிலருக்கு ஐடியில் வேலை கிடைக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற கல்வி கற்க கல்லூரியில் சில மாணவர்களுக்கு இடம் கிடைக்கும். சனி 11. இரும்பு தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். சிலருக்கு ரயில்வேயில் வேலை கிடைக்கும். சிலருக்கு ஏர்வேஸில் வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் ஆதாயம் கூடும். ராகு 12. குடும்பத்தில் சுப செலவு நடக்கும். மறைமுக எதிரிகள் இருந்தாலும் நீங்கள்தான் ஜெயம் அடைவீர்கள். சிலர் வீடு கட்டுவர். சிலர் பிளாட் வாங்குவார். பிளாட் வாங்க சிலருக்கு லோன் கிடைக்கும். குரு 2. குரு கடாட்சத்தால் மாணவர்கள் கல்வியில் நன்கு தேர்ச்சி பெற்று முதலிடத்தை பெறுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். பைனான்ஸ் தொழில் லாபகரமாக அமையும். சிலருக்கு வங்கியில் வேலை கிடைக்கும். சிலருக்கு ஐடியில் வேலை கிடைக்கும். திருமணமாகாத இளைஞர்களுக்கு திருமணம் கூடி வரும். சிலர் புதிதாக தொழில் தொடங்குவர். செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். லாபகரமாக அமையும். கட்டிடம் கட்டும் தொழில் லாபகரமாக அமையும். சந்திரன் 10. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். நட்சத்திர பலன். அசுபதி. நீங்கள் எல்லோரையும் எடை போட்டு விடுவீர்கள். நீங்கள் நினைத்த காரியம் நன்றாக முடியும். உங்களுக்கு எல்லா வகையிலும் பணவரவு தனவரவு உண்டு. பரணி. லட்சுமி கடாட்சம் உள்ளது. அதனால் உங்களுக்கு ஏற்றதொரு நாளாக இந்நாள் அமையும். இந்நாள் ஒரு பொன்னாளாக அமையும். கார்த்திகை. நீங்கள் எல்லா விதத்திலும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். இன்று
உங்களுடைய புத்திசாலித்தனம் பளிச்சிடும். செய்தொழிலில் அமோக லாபம் கிட்டும். உத்தியோகத்தில் மேன்மை கிட்டும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், துர்க்கை அம்மன், குலதெய்வ வழிபாடு. ரிஷபராசி. குரு ஜென்மத்தில் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். உத்தியோகம் சிலருக்கு கிடைக்கும். சிலர் புதிதாக தொழில் தொடங்குவர். திருமணம் ஆகாதவருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செவ்வாய் 2. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். கேது 5. எல்லா வகையிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. செய்தொழில் முக்கியமாக கவனம் தேவை. சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சிலருக்கு அரசாங்க பதவி கிடைக்கும். தந்தை வழி சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். சனி 10. செய்தொழில் லாபம் உண்டு. நிலம் சம்பந்தமான விஷயங்களை இருக்கும். வில்லங்கங்கள் தீரும். என்ன தொழிலை செய்கிறீரோ அதே தொழிலை செய்யவும். பார்க்கும் உத்தியோகத்தில் நிலைத்து நிற்கவும். உங்களுக்கு அதனால் முன்னேற்றம் உண்டு, லாபம் உண்டு. புதன் 10. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். எல்லா வகையிலும் ஏற்றதொரு நாளாக இந்நாள் அமையும். சிலருக்கு தாய்மாமன் உறவால் ஆதாயம் கிட்டும். ராகு 11. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. மெடிக்கல் ஷாப் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். தொழிற்சாலைகள் உற்பத்தியை பெருக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சந்திரன் 9. சில காரியங்கள் தாமதமாகி பின் வெற்றி கிடைக்கும். அவசரம் காட்டக்கூடாது, நிதானம் தேவை. சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. எல்லா வகையிலும் உங்களுக்கு தன ஆதாயம் உண்டு. நட்சத்திர பலன். கார்த்திகை. உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறும். இருந்தாலும் இன்றைய நாளில் சில காரியங்கள் தாமதமாக நடக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரோகிணி. நீங்கள் அடுத்தவர் சொல்லை கேட்க மாட்டீர்கள். உங்கள் மனதில் பட்டதை நீங்கள் செய்வீர்கள். அதனால் உங்களுக்கு ஏற்றம் உண்டாகும். இந்நாளில் ஒரு சில காரியங்கள் தாமதமானாலும் பின் அவை ஜெயம் உண்டாகும். மிருகசீரிடம். எதையும் ஆலோசித்து பேச வேண்டும். நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், பராசக்தி அம்மன், ஆஞ்சநேயர். மிதுனராசி. புதன் 9. இன்றைய தினம் நாம் என்ன பாடம் படிக்க வேண்டும் என்பதை அறுதியிட்டு படித்து பார்த்து எழுதி பார்க்க வேண்டும். அதனால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலமாக இந்நாள் அமையும். புத்திசாலித்தனம் பளிச்சிடும். சுக்கிரன் 10. சிலருக்கு குடும்பத்தில் சுபவிரயம் உண்டு. சிலர் வீடு பராமரிப்பு செலவு செய்வர். குரு 12. தாய் வழி உறவுகளில் கவனம் தேவை. தாய் உடல் நலனில் கவனம் தேவை. கடன் படிப்படியாக குறையும். சிலருக்கு புதிதாக கடன் ஏற்படும். தொழிலை அபிவிருத்தி செய்ய கடன்கள் வாங்குவார்கள். நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. எதையும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். சனி 9. தொழிலாளர்களுடைய நலனில் அக்கறை கொண்டுள்ள நிறுவனங்கள் நல்ல லாபம் ஈட்டும். தொழிலாளர்களை அனுசரித்து போனால் லாபம் கூடும். சூரியன் 9. தேவையில்லாத மனக்குழப்பம் ஏற்படும். அரசாங்க காரியம் தாமதம் ஏற்படும். பின் ஜெயமுண்டாகும். செவ்வாய் ஜென்மத்தில் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் நல்ல பலனை தரும். ஏற்றதொரு தொழிலாகவும் அமையும். சந்திரன் 8. எல்லா விஷயங்களிலும் கவனம் தேவை. எதையும் நிதானித்து செயல்பட வேண்டும். நிதானித்து பேச வேண்டும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. நட்சத்திர பலன்.
மிருகசீரிடம் செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, எல்லா வகையிலும் ஆதாயம் கூடும். இருந்தாலும் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். திருவாதிரை செய்தொழில் சுமாரான பலனை கொடுக்கும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் கவனம் கொள்ள வேண்டும். நிதானம், பொறுமை உங்களை எல்லா வகையிலும் மேம்படுத்தும். புனர்பூசம் இன்று சந்திராஷ்டமம் ஆகையால் எந்த காரியத்தையும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வீண் வம்பு சண்டைகளில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி அம்மன், காளி அம்மன், துர்க்கை அம்மன். கடகராசி குரு 11. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை இல்லாத பெண்களுக்கு வேலை கிடைக்கும். செய்தொழில் முன்னேற்றம் உண்டு. சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். தொழில் தொடங்க வங்கி கடன் சிலருக்கு கிடைக்கும். எல்லா வகையிலும் மனமகிழ்ச்சி கூடும். சனி 8. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை கொள்ளும் வியாபாரிகளும் நிறுவனங்களும் லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். வீண் வாக்குவாதம் வேண்டாம். உடல் நலனில் கவனம் தேவை. பினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. புதன் 8. தாய்மாமன் உறவு பலப்படும். எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும். சிலருக்கு தொழில் ஏற்றதாக அமையும். டீச்சர் உத்தியோகம் சிலருக்கு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். கேது 3. தைரியம் கூடும். ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ஃபுட்வேர் வியாபாரம் சூடுபிடிக்கும். லாபம் கிடைக்கும். ஹோட்டல் வியாபாரம் லாபம் ஈட்டும். சூரியன் 8. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பின் ஜெயம் உண்டாகும். தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. சந்திரன் 7. சௌக்கியம் கூடும். எல்லா வகையிலும் மனமகிழ்ச்சி உண்டாகும். இந்நாள் பொன்னாளாக அமையும். நட்சத்திர பலன். புனர்பூசம் ஏற்றமிகு காலமாக அமையும். வருமானம் உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பூசம் நீங்கள் கொடுத்த வாக்கை காபந்து பண்ணுவீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். உங்களுக்கு இன்று தனவரவு பணவரவு உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. ஆயில்யம் செய்தொழில் அமோகமாக நடக்கும். உத்தியோகம் சிறக்கும். உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. எல்லா விதத்திலும் உங்களுக்கு தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி அம்மன், சித்தர்கள் வழிபாடு, முருகபெருமான் வழிபாடு. சிம்மராசி செவ்வாய் 11. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். செங்கல் மணல் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு போலீஸில் சேர வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு போலீஸில் சேர வாய்ப்பு கிடைக்கும். சிலர் இராணுவத்தில் பணிபுரியவும் வாய்ப்பு கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. குரு 10. உத்தியோகஸ்தர்களுக்கு இடப்பெயர்ச்சி உண்டு. சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். வியாபாரிகள் பிரயாணத்தின் பேரில் லாபம் பார்ப்பர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சுக்கிரன் 8. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். சில பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அழகு சாதன பொருட்கள் விற்கும் விற்பனையாளர்களுக்கு அமோக லாபம் கிட்டும். ராகு 8. எதிலும் நிதானம் தேவை. செய்தொழில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். புதன் 7. மாணவர்கள் தங்கள் படிக்கும் பாடத்தை ஒரு முறைக்கு 2 முறை படிக்கவும் எழுதி பார்க்கவும். அதனால் அவர்களுக்கு ஞாபக சக்தி கூடும். தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 7. எதையும் யோசிக்காமல் செயல்படுத்த வேண்டாம். தொழிலாளர்களுடைய நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். தொழிலாளர்களை அனுசரித்து போவதனால் சில தொழில் நிறுவனங்கள் லாபம் பெறும். சூரியன் 7. அரசாங்க காரியங்கள்
தாமதம் ஏற்பட்டு ஜெயம் உண்டாகும். சந்திரன் 6ல் மனமகிழ்ச்சி கூடும், சந்தோஷம் கூடும், குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும். நட்சத்திர பலன் மகம், நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். இந்நாள் பொன்னாளாக அமையும், மகிழ்ச்சி கூடும், செய்தொழிலில் லாபம் உண்டாகும், உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். பூரம், நீங்கள் எதையும் ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். இருந்தாலும் பதட்டம் வேண்டாம், இந்நாள் பொன்னாளாக அமையும். இந்நாள் செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உத்தரம், நீங்கள் திறமைசாலிகள், எதையும் ஆலோசித்து பின் முடிவெடுத்து அதை செயல்படுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபம் கிடைக்கும். இந்நாள் பொன்னாளாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், காலபைரவர், பெருமாள், ஆஞ்சநேயர். கன்னிராசி, சனி 6ல் செய்தொழிலில் லாபம் உண்டு, இரும்பு தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டு, நிலம் சம்பந்தமான விஷயங்களில் ஏற்றம் உண்டு. சிலர் நிலத்தில் முதலீடு செய்வர், அது லாபகரமாக அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். போலீஸ் லாக்கா, இராணுவம் மற்றும் ரயில்வேயில் சில இளைஞர்களுக்கு பதவி கிடைக்கும். அதில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. புதன் 6ல் மாணவர்கள் புத்திசாலித்தனம் மேன்மைப்படும். எல்லா வகையிலும் மாணவர்களுக்கு சந்தோஷம் கூடும். மாணவர்கள் திறமை பளிச்சிடும், நல்ல மதிப்பெண்கள் வாங்குவர். சில மாணவர்கள் முதலிடத்தை பெறுவர். சூரியன் 6ல் அரசாங்க காரியங்கள் முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க பதவிகள் கிடைக்கும். சுக்கிரன் 7ல் பெண்களுக்கு ஏற்றதொரு காலமாக அமையும். சில பெண்களுக்கு புதிதாக தொழில் தொடங்குவர். உடல் நலனில் கவனம் தேவை. குரு 9ல் எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலம் இது. மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையுண்டு, உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. பினான்ஸ் தொழில் செய்பவருக்கு அதிக லாபம் ஈட்டுவர். சிலருக்கு வங்கியில் வேலை கிடைக்கும். செவ்வாய் 10ல் எதிலும் நிதானம் தேவை. புதிய வீடுமனை வாங்கும் பொழுதும் வீடுமனை கட்டும் போதும் நிதானித்து பத்திரத்தை பார்த்து வாங்க வேண்டும். வீடுமனை கட்டும்போது நல்ல கான்ட்ராக்ட்காரர்களிடம் கொடுத்து விரயத்தை தவிர்த்து கட்டலாம். சந்திரன் 5ல் சில காரியங்கள் தாமதமாகும், பின் ஜெயமுண்டாகும். நட்சத்திர பலன் உத்தரம், ஏற்றதொரு நாளாக அமையும். செய்தொழில் முன்னேற்றம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று எல்லா காரியங்களும் சுபமாக முடியும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தாமதமாகும். அஸ்தம், நீங்கள் எதையும் யோசித்து செய்வீர்கள், யோசித்து பழகுவீர்கள். ரியல் எஸ்டேட்டில் சிலருக்கு கமிஷன் அடிப்படையில் வருவாய் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செய்தொழில் லாபம் கூடும். சித்திரை, எல்லோரையும் நீங்கள் அனுசரித்து நடந்தீர்களானால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், பெருமாள், தாயார், பராசக்தி அம்மன். சித்தர்கள் வழிபாடு. துலாம் ராசி, ராகு 6ல் செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம், இரும்பு தொழில் வியாபாரம், ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சூடு பிடிக்கும், லாபகரமாக அமையும். சிலருக்கு ரயில்வேயில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். குரு 8ல் உடல் நலனில் கவனம் தேவை. மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அவசியம் செய்து கொள்ள வேண்டும். பினான்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் மனைவியிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். செவ்வாய் 9ல் சில காரியங்கள் தாமதமாகும், எதிலும் கவனம் தேவை. வீடுமனை வாங்கும் போது பத்திரத்தை நன்கு கவனித்து படித்து பார்த்து வில்லங்கம் இருக்கிறதா என்றதை செக் பண்ணி வாங்க வேண்டும். புதன் 5ல் மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்க்க வேண்டும். அதனால் அவர்களுக்கு ஞாபக சக்தி கூடும், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 5ல் நிதான போக்கு வேண்டும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை கொள்ளும் வியாபாரிகளும் நிறுவனங்களும் லாபம் ஈட்டும். சிலர் நிலத்தில் முதலீடு செய்யும் பொழுது அவற்றை நன்கு பரிசோதித்து ஆலோசித்து பின் முடிவெடுக்க வேண்டும்.
சூரியன் 5ல் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், கவனம் தேவை, எதிலும் நிதானம் தேவை. சந்திரன் 4ல் எல்லா வகையிலும் கவனம் தேவை, உடல் நலனிலும் கவனம் தேவை. குடும்பத்தில் யாராவது வயதானவர்கள் இருந்தால் அவர்களுடைய உடல் நலனிலும் கவனம் தேவை. நட்சத்திர பலன் சித்திரை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், நிதானமாக இருக்க வேண்டும். எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. செய்யும் தொழிலை செய்ய வேண்டும். புதிதாக முயற்சிகளை தவிர்த்தல் இன்று நலம். சுவாதி. நீங்கள் எதையும் ஆலோசித்து பேசுவீர்கள். இன்று ஒன்றுக்கு பலமுறை யோசித்து பேச வேண்டும். புதிதான முயற்சிகள் எதுவும் வேண்டாம். செய்யும் மாமூல் தொழிலையே செய்யவும், பார்க்கும் உத்தியோகத்தையே பார்க்கவும் முன்னேற்றம் ஏற்படும். விசாகம். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்யும் தொழிலையே செய்யவும், பார்க்கும் உத்தியோகத்தை பார்க்கவும் முன்னேற்றம் ஏற்படும். அவசரம் காட்ட வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, குருவாயூரப்பன். குலதெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. விருச்சிக ராசி. குரு 7ல். குரு பார்வை நல்ல சுப இடங்களில் படுவதால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. பெண்களுக்கு ஏற்றமான நேரம் இது. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சேமிப்பு கூடும். சுக்கிரன் 5ல். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ராகு 5ல். எதிலும் நிதானம் தேவை. கெமிக்கல் வியாபாரம் செய்வோர் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். அவர்கள் கடனை கொடுக்கக்கூடாது, அது வசூலிப்பது தாமதமாகும். புதன் 4ல். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். வயதானவர்கள் பக்தி சுற்றுலா செல்வார்கள். சனி 4ல். எதையும் ஆலோசித்து செயல்பட வேண்டும். நிலம் வாங்கும் போதும் நிலம் விற்கும் போதும் ஆலோசித்து செயல்பட வேண்டும். பத்திரங்களை படித்து பார்க்க வேண்டும். வெள்ளங்கம் இருக்கிறதா இல்லையா என்று ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். தொழில் கூட்டாளிகளிடம் பேசும்போது சற்று கவனத்துடன் பேசினால் மன வருத்தத்தை தவிர்க்கலாம். சந்திரன் 3ல். திரவிய லாபம் கூடும். எல்லா வகையிலும் ஏற்றதொரு நாளாக இன்று அமையும். செய்தொழில் அமோக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். இன்று தனவரவு உண்டு. நட்சத்திர பலன் விசாகம். எதையும் ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். இன்று தெய்வ பலம் உண்டு. செய்தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் நிச்சயம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இன்று ஆதாயம் தரும் நாளாக பொன்னாளாக அமையும். அனுஷம். தெய்வ அனுகூலம் உண்டு. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. இந்நாள் பொன்னாளாக அமையும். கேட்டை. கொஞ்சம் அனுசரித்து போனால் இந்நாள் பொன்னாளாக அமையும். உங்களுக்கு ஏற்றதொரு காலமாக அமையும். செய்தொழில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் மேன்மை கிட்டும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு நாகாத்தம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன், ஆஞ்சநேயர் வழிபாடு. தனுசு ராசி. சனி 3ல். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்களுக்கு செவிலியர் உத்தியோகம் கிடைக்கும். சில செவிலியர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு. அதனால் ஆதாயம் கூடும். தனவரவு உண்டு. சிலருக்கு மருத்துவமனையில் பணிபுரிய இடம் கிடைக்கும். எல்லா வகையிலும் பெண்களுக்கு ஏற்றதொரு நேரமாக அமையும். காலமாகவும் அமையும். இரும்பு தொழில் சூடுபிடிக்கும். லாபகரமாக அமையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். ராகு 4ல். வாய் வார்த்தைகள் நிதானம் தேவை. தொழில் கூட்டாளிகளுடன் பேசும்போது கவனத்துடன் பேசினால் மன வருத்தத்தை தவிர்க்கலாம். சுக்கிரன் 4ல். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சில பெண்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்குவர். உறவினர் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்களுக்கு உதவுவர். செவ்வாய் 7ல். எதிலும் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்யும்
அன்பர்கள் சற்று கவனித்து செயல்பட வேண்டும். வீடு மனை வாங்கும் போது பத்திரங்களை கவனித்து படித்து பார்த்து வாங்க வேண்டும். எதையும் நிதானத்து செய்ய வேண்டும். மனதில் உள்ளதை வெளியில் சொல்ல வேண்டாம். கேது 10 பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள். அதனால் வீண் விரயத்தை நீங்கள் தவிர்க்கலாம். சூரியன் 3 அரசாங்க காரியங்கள் சிலருக்கு ஆதாயமாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்கத்தில் பதவி கிடைக்கும். சந்திரன் 2 தொழில் நிமித்தமாக சிலர் வெளியூர் செல்வார்கள். தொழில் அபிவிருத்திக்காக சிலர் கடன் வாங்குவார்கள். சிலருக்கு வங்கி கடன் கிடைக்கும். நட்சத்திர பலன் மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. பிரயாணத்தால் ஆதாயம் உண்டு. புதிதாக தொழில் முயற்சி சிலர் செய்வார். தனக்கு தெரிந்த தொழிலை செய்தால் லாபம் கூடும். பூராடம் எதிலும் நிதானம் தேவை. மனதில் உள்ளதை வெளியில் சொல்ல வேண்டாம். யாரிடமும் வீண் வார்த்தையை விட வேண்டாம். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உத்திராடம் நீங்கள் எதையும் ஆலோசித்து செயல்படுத்துவீர்கள். உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிட்டும். சிலருக்கு அரசாங்க பதவிகள் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இருந்தாலும் சுப விரயமும் குடும்பத்தில் உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, குரு ராகவேந்தர், ஷீரடி சாய்பாபா சித்தர்கள் வழிபாடு. மகர ராசி ராகு 3 செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ஹோட்டல் வியாபாரத்தில் லாபம் உண்டு. சிலருக்கு அசைவ ஹோட்டல் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டு. சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கியில் கடன் உதவி பெறுவர். ஏற்றதொரு காலமாக அமையும். சிலர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உள்ளது. சுக்கிரன் 3 பெண்களுக்கு ஏற்றம் இது, நேரம் இது. பெண்கள் நகைகள் வாங்குவார். சிலர் பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். சில பெண்களுக்கு உத்தியோகம் கிட்டும். சிலருக்கு நர்ஸ் உத்தியோகம் கிட்டும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் பாக்கியமும் கிட்டும். குரு 5 மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பள்ளியில் அல்லது கல்லூரியில் முதன்மையாக வருவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சில மாணவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. புத்திசாலித்தனம் பளிச்சிடும். சிலருக்கு வங்கியில் வேலை கிடைக்கும். செவ்வாய் 6 எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சிலர் வீடு மனை வாங்குவார்கள். சிலர் வீடு கட்டுவார்கள். சிலர் பிளாட் வாங்குவார்கள். லாபகரமாக அமையும். கேது 9 சில காரியங்கள் தாமதமாகும். பின் ஜெயம் உண்டாகும். சனி 2 உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர் நலனில் கவனம் செலுத்தும் வியாபாரிகளும் நிறுவனங்களும் லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சந்திரன் ஜென்மத்தில் தேக சௌக்கியம் கூடும். லாபம் கூடும். சந்தோஷம் கூடும். நட்சத்திர பலன் உத்திராடம் இன்று உங்கள் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. திருவோணம் எல்லா வகையிலும் நீங்கள் அமைதியாக திட்டங்களை தீட்டுவர். அதில் நீங்கள் வெற்றியும் காண்பீர்கள். இந்நாள் பொன்னாளாக அமையும். ஏற்றம் உண்டு. உங்களுக்கு மனமகிழ்ச்சி கூடும். லாபம் உண்டு. அவிட்டம் தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சிலர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வர். அதுவும் ஆதாயகரமாக முடியும். எல்லா வகையிலும் உங்களுக்கு செய்தொழில் லாபம் கூடும். உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். இந்நாள் பொன்னாளாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6 வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் மற்றும் சிவபெருமான் பராசக்தி அம்மன் சித்தர்கள் வழிபாடு. கும்பராசி சுக்கிரன் 2 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் ஐடியில் பணிபுரிய பதவி கிடைக்கும். சில பெண்களுக்கு ஐடியில் உயர் பதவி கிடைக்கும். பெண்கள் எல்லா வகையிலும் ஏற்றமுறுவர். சில பெண்களுக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். குரு 4
வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதிலும் அவசரப்படக்கூடாது. தொழில் கூட்டாளிகளுடனும் நண்பர்களுடனும் பேசும்போது நிதானத்துடன் பேச வேண்டும். நிதி சார்ந்த விஷயங்களில் முன் யோசனையும் கவனமும் தேவை. செவ்வாய் 5. புதிதாக வீடு மனை வாங்கும்போது கவனம் தேவை. பத்திரத்தை படித்து பார்த்து வாங்க வேண்டும். வக்கீல்களை கேட்டு ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டும். ராகு 2. உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதில் மூத்தவர்கள் யாராவது இருந்தால் அவர் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். புதன் ஜென்மத்தில் பிரயாணத்தால் ஆதாயம் உண்டு. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சியுறுவர். மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. சனி ஜென்மத்தில் எதிலும் அவசரம் காட்டக்கூடாது. தொழிலாளர் நலனில் அக்கறை கொள்ளும் நிறுவனங்களும் வியாபாரிகளும் லாபம் பெறுவர். சந்திரன் 12. பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும். அதனால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன். அவிட்டம். தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இருந்தாலும் செய்யும் காரியத்தில் நிதானம் தேவை. எதிலும் அவசரம் காட்டக்கூடாது. சதயம். நீங்கள் எதையும் ஆலோசித்து செயல்படுவீர்கள். இருந்தாலும் இந்நாளில் நீங்கள் மிகவும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். பூரட்டாதி. தெய்வ அனுகூலம் உண்டு. இருந்தாலும் நீங்கள் அவசரம் காட்டக்கூடாது. குடும்பத்தில் யாராவது வயதில் மூத்தவர்கள் இருந்தால் அவர் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர், காலபைரவர் மற்றும் துர்க்கை அம்மன். மீனராசி. சுக்கிரன் ஜென்மத்தில் பொருள் வரவு உண்டு. தனவரவு உண்டு. பெண்களுக்கு ஏற்றம் இது, நேரம் இது. அழகு சாதன பொருட்கள் உற்பத்தியாளர்கள் மேன்மையுறுவர். அழகு சாதன பொருட்கள் விற்பனையாளர்கள் மேன்மையுறுவர். கலைத்துறையினர் ஆதாயம் பெறுவர். கலைத்துறை மேன்மையுறும். எல்லா வகையிலும் லாபம் உண்டாகும். சந்திரன் 11. இன்று நீங்கள் மனதில் எண்ணியிருந்த ஓர் காரியம் கைகூடும். இன்று தனவரவு உண்டு. பணவரவு உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. இந்நாள் பொன்னாளாக அமையும். சனி 12. உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிரிகள் உண்டு. எதிலும் நிதானம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும். புதன் 12. மாணவர்கள் கல்வியில் மிகுந்த கவனத்துடன் நாட்டத்துடன் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும். எழுதி பார்க்க வேண்டும். அதனால் ஞாபக சக்தி கூடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். புத்திசாலித்தனம் மேன்மையுறும். குரு 3. நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. உடல் நலனில் கவனம் தேவை. ராகு ஜென்மத்தில் அவசரம் காட்டக்கூடாது. சமயத்தில் எரிச்சல் உண்டாகும். அதை நீங்கள் சகித்து கொள்ள வேண்டும். குறைத்து கொள்ள வேண்டும். முடிந்தவரை அனுசரித்து சிரித்து பேச வேண்டும். யோசித்து பேசினால் எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் கூடும். சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். கடின முயற்சிக்கு பின் அவை வெற்றி உண்டாகும். இந்நாள் பொன்னாளாக அமையும். நட்சத்திர பலன். பூரட்டாதி. தெய்வ அனுகூலம் உண்டு. சித்தர்கள் வழிபாடு சிறக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இந்நாள் உங்களுக்கு பொன்னாளாக அமையும். லாபம் உண்டு. தனவரவு உண்டு. உத்திரட்டாதி. நீங்கள் எதிலும் அவசரம் காட்டக்கூடாது. இந்நாளில் உங்களுக்கு செய்தொழில் லாபம் உண்டாகும். நீங்கள் நினைத்த காரியம் ஒன்று நிறைவேறும். எல்லா வகையிலும் இந்நாள் பொன்னாளாக அமையும். ரேவதி. செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டும். பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும். புத்திசாலித்தனத்தால் சில விஷயங்களை நீங்கள் தவிர்க்கலாம். இந்நாளில் உங்களுக்கு தனவரவு உண்டு. ஆதாயம் கூடும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்தர், குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ஆஞ்சநேயர், காலபைரவர். 12 ராசி அன்பர்களும் இன்று
மகா சிவராத்திரி என்பதால் புலாலை தவிர்த்து விரதம் மேற்கொண்டு சிவபெருமான் ஆலயம் சென்று 4 கால பூஜையிலும் கலந்து கொண்டால் உங்களுக்கு எல்லா பலன்களும் கிட்டும். அவ்வாறு விரதம் இருக்க முடியாதவர்கள் ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம், ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம், ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் என்ற பஞ்சாட்சரத்தை நாள் முழுவதும் உச்சரித்தால் சிவபெருமானுடைய அருளை பெறலாம். நன்றி, வணக்கம்.